சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வை எழுதியுள்ள அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த பதிவில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, குரூப் 4 2025 தேர்வில் கிட்டத்தட்ட 13 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதியிருப்பீங்க. அந்த மாணவர்கள் எந்த கட் ஆஃப் மார்க்கை எடுத்திருந்தால் 100% வேலை பெறுவதற்கு சாத்தியம் இருக்கிறது என்ற மிகவும் விரிவாக அனலைஸ் செஞ்சு கட் ஆஃப் மார்க்கை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த கட் ஆஃப் மார்க்குள்ள உங்களுடைய மதிப்பெண் வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100% உங்களுக்கு குரூப் 4 வேலை கிடைப்பதற்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும். எனவே ரொம்ப விளக்கமாக ரொம்ப தெளிவாக மிகப்பெரிய அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த கட் ஆஃப் மார்க்கை உருவாக்கியிருக்கிறேன். பர்ஃபெக்ட் அனாலிசிஸ் நான் உங்களுக்கு பயன்படுத்தியிருக்கிறேன். மேலும் தற்போது இருக்கக்கூடிய டெக்னாலஜியை பயன்படுத்தி அட்வான்ஸ்டு மெத்தடை யூஸ் பண்ணி தான் இந்த கட் ஆஃபை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 எழுதிய மாணவர்களுக்கு கட் ஆஃபை கொடுக்கறதுக்கு முன்பு நம்ம என்னென்ன ஃபேக்டர்லாம் எடுத்துக்கிட்டு அட்வான்ஸ் மெத்தடில் அனலைஸ் பண்ணோன்றதை முதல்ல சொல்லிக்கிறேன். 10 ஃபேக்டர்ஸ் நாங்கள் எடுத்திருக்கிறோம். அந்த 10 ஃபேக்டர் என்ன என்பதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதில் முதல் ஃபேக்டர் என்னன்னா நம்பர் ஆஃப் போஸ்ட். 2022 குரூப் 4 இருக்கட்டும், 2024 நடைபெற்ற குரூப் 4 இருக்கட்டும், இந்த 2 குரூப் 4க்குமே கிட்டத்தட்ட எவ்வளவு காலி பணியிடங்களுக்கு அட் த எண்ட் ஆஃப் கவுன்சிலிங் டேட்டில் அறிவிச்சிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை அறிவிச்சிருந்தாங்க. இரண்டுக்குமே சேர்த்து ஏவரேஜாக நான் சொல்கிறேன். 2022 கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம், 2024 கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ரெண்டுத்துக்குமே ஏவரேஜாக சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 காலி பணியிடங்களை எடுத்தாங்க. ஆனால் 2025 நீங்கள் எழுதியிருக்கிற குரூப் 4க்கு வெறும் 3,935 காலி பணியிடங்கள் தான் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த காலி பணியிடம் எவ்வளவு அதிகமாகலாம் நம்ம எதிர்பார்க்கிறோன்னா கிட்டத்தட்ட 5,000 என்ற அளவிற்கு அதிகமாகலாம் என்று நம்ம எதிர்பார்க்கிறோம். அதை விட அதிகமாக போவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக 5,000 என்ற அளவிற்கு உயர்ந்திடும். அப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் கடைசியாக எவ்வளோ வரலாம்னா 2,500 காலி பணியிடம் வரலாம். டைப்பிஸ்ட்டு 2,400 வரலாம். இப்போ டோட்டலாக 4,900. மீதம் இருக்கக்கூடியது ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, பில் கலெக்டர் அப்படி வேரி ஆகும். பட் மாணவர்கள் அதிகமாக கட் ஆஃப் எதிர்பார்க்கிறது எதுக்குன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் டைப்பிஸ்ட்டுக்கும் தான். அந்த ரெண்டுக்கும் சேர்த்து தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கட் ஆஃபை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்ட முதல் ஃபேக்டர் இதுதான். ரெண்டாவது ஃபேக்டர் என்னன்னா நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் எவ்வளோன்னு பார்க்குறோம். 2024 நடைபெற்ற தேர்வுக்கு கிட்டத்தட்ட 21.5 லட்சம் பேர் அப்ளை பண்ணாலும் 19.5 லட்சம் பேர் தான் எழுதுனாங்க. ஆனால் இப்போது நடைபெற்ற குரூப் 4 தேர்வுக்கு வெறும் 13,89,000 பேர் தான் எழுதுனாங்க. இது ஒரு நல்ல சைனாக நம்ம பார்க்குறோம். இதில் எல்லாருமே படிக்கக்கூடியவங்களானா கிடையவே கிடையாது. பிளாக் பென் தான் யூஸ் பண்ணணும்னு தெரியாதவங்க கூட அதில் இருக்கிறாங்க. அப்போ எஃபெக்டிவான அப்ளிகண்ட் எவ்வளோ இருக்கிறாங்கன்னா 1.5 முதல் 2 லட்சம் பேர் தான் இருக்கிறார்கள். இதுவே நான் சொல்கிறது அதிகம்தான். ஏன்னா பல்வேறு கோச்சிங் சென்டர் வந்துருச்சு, ஆன்லைனில் கோச்சிங் தராங்க. அதனால் ஓரளவிற்கு எஃபெக்டிவான அப்ளிகன்ஸ் எவ்வளோ இருக்கலாம்னா 1.5 முதல் 2 லட்சம் வரை இருக்கலாம். இது ஒரு வலுவான போட்டியை தான் குறிப்பிடுகிறது. இப்போ நம்பர் ஆஃப் வேக்கண்ட் கம்மி, ஆனால் நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸில் போட்டிக்கு வருபவர்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிறாங்க. அடுத்து மூணாவது ஃபேக்டர் என்னன்னா கட் ஆஃப் அனாலிசிஸில் கம்யூனல் ரிசர்வேஷன் எவ்வளோன்னு நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ 2,500 ஜூனியர் அசிஸ்டன்ட், 2,400 டைப்பிஸ்ட் எடுத்துக்கிறோம். அதில் ஜென்ரல் கேட்டகரின்னு இருக்கும். ஜென்ரல் கேட்டகரிக்கு 31%, அதில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 775 வரும், டைப்பிஸ்ட்டுக்கு 744 வரும். பிசி கம்யூனிட்டிக்கு 26.5% ரிசர்வேஷன், 663 ஜூனியர் அசிஸ்டன்ட்டு, டைப்பிஸ்ட்டு 636. பிசிஎம்முக்கு 3.5% மட்டும்தான். எவ்வளோ போஸ்ட் ஒதுக்கி இருப்பாங்கன்னா 87 போஸ்ட், டைப்பிஸ்ட்டுக்கு 84 போஸ்ட். எம்பிசிக்கு எவ்வளோ ரிசர்வேஷன்னா 20% எம்பிசிக்கு ரிசர்வேஷன். அப்படி பார்த்தா ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் 500 போஸ்ட் அவங்களுக்கு வரும், டைப்பிஸ்ட்டில் 480 போஸ்ட் வரும். எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு 15% ரிசர்வேஷனில் 375 ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட்டு 360. எஸ்டி கேட்டகரிக்கு 1% தான் ரிசர்வேஷன். இப்போ 25 ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட், 24 டைப்பிஸ்ட் போஸ்ட். எஸ்சிஏக்கு 3% இடஒதுக்கீடு இருக்கு. 75 ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டும் 72 டைப்பிஸ்ட் போஸ்ட்டும் அவங்களுக்கு வரும். ஆக மொத்தம் ஜூனியர் அசிஸ்டன்ட் 2,500, டைப்பிஸ்ட்டு 2,400. இந்த விதத்தில் தான் அவங்களுக்கு வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகியிருக்கும். மீதம் இருக்கக்கூடியதை நான் கணக்கில் எடுத்துக்கல, பில் கலெக்டரும் ஸ்டெனோவும். இப்போ அடுத்தது 4வது ஃபேக்டர்
கட் ஆஃப் அனாலிசிஸில் என்ன இருக்குன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன்னா உமன்ஸுக்கு 33% அவர்கள் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. இது 50% உயர்த்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அதற்கான ஒரு முழுமையான தகவலை இன்னும் டிஎன்பிஎஸ்சி தரலை. உள் இடஒதுக்கீடு 33% இருக்குது, பிஎஸ்டிஎம்க்கு 20% இருக்குது. மேலும் டிடபிள்யூ ஆர்மி டிசேபிலிட்டி பர்சன்ஸுக்கும் உள் இடஒதுக்கீடு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ மேலே குறிப்பிட்டுள்ள கம்யூனல் ரிசர்வேஷனில் உள் இடஒதுக்கீடு பயன்படுத்தி அவர்களுக்கு தனித்தனியாக பிரிச்சிருவாங்க. அதனால் அதையும் நம்ம ஒரு முக்கியமான ஃபேக்டராக எடுத்துக்கணும். அடுத்தது கொஸ்டின் பேப்பர் டைப். இதுதான் கட் ஆஃப் அனாலிசிஸில் மிக முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. தமிழ் ரொம்ப டஃப்பாக கேட்டிருந்தாங்க. மேக்ஸ் நம்ம டஃப்னு சொல்ல முடியாது, ஈஸினும் நம்ம சொல்ல முடியாது. அப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் மாடரேட்டாக இருந்தது. ஜிஎஸும் டஃப்னு சொல்ல முடியாது, ஈஸினும் சொல்ல முடியாது. அப்போ மாடரேட்டாக தான் இருந்தது. இப்போ மொத்தத்தில் கொஸ்டின் பேப்பர் பார்த்தா டஃப் தான், ஈஸின்ற வார்த்தைக்கு இடம் கிடையாது. அப்போ டஃப்பான கொஸ்டின் பேப்பர் தான் குரூப் 4 2025 கொஸ்டின் பேப்பர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். இந்த கொஸ்டின் பேப்பருக்கு எவ்வளவு மணி நேரம் டைமிங் கன்சப்ஷன் ஆகும் அதிகமான மார்க் எடுப்பதற்கு? இப்போ தமிழ் ரொம்ப டஃப்பாக கொடுத்ததால தமிழில் ஒருவர் அதிகமான மார்க் எடுக்கணும்னா அவர் அந்த 100 கொஸ்டினுக்கு எவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணால் அதிக மார்க் எடுக்க முடியும்னா 90 நிமிஷத்துலேருந்து 105 நிமிஷம் அவர் ஒதுக்குனா மட்டும்தான் அந்த 100 கொஸ்டினை பர்ஃபெக்டாக ரீட் பண்ணி அதற்கு அதிக அளவிலான சரியான பதிலை தேர்ந்தெடுக்க முடியும். அப்போ தமிழுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்க வேண்டியிருக்கு அதிக மார்க் எடுக்கிறதுக்கு? 90 முதல் 105 நிமிஷம். மேக்ஸுக்கு மினிமம் 40 மினிட்ஸ் அவர் ஒதுக்கி இருக்கலாம், அதிகபட்சம் 50 நிமிஷம் ஒதுக்கி இருக்கணும். ஜிஎஸ்க்கு 75 நிமிஷம் ஒதுக்கி இருந்தால் தான் அதிக மதிப்பெண் பெற முடியும், அதிகபட்சமாக 90 நிமிஷம் ஒதுக்கி இருக்கலாம். இப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தா 3 மணி நேரத்திற்கு மேலே கொடுத்துருந்தா மட்டும்தான் ஒருவரால் அவருடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை இந்த கொஸ்டின் பேப்பரில் தந்திருக்க முடியும். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா கொஸ்டின் அந்த அளவுக்கு கூற்று காரணம் பொறுத்துகன்னு கொடுத்து பல ஆங்கிளில் நம்மளை குழப்பக்கூடிய வகையில் கொடுத்துருந்தாங்க. நம்பர் ஆஃப் பேஜஸ் அதிகமாக இருந்தது, புரிந்து கொள்ள வேண்டிய திறன் அதிகமாக தேவைப்பட்டது. அப்படி பார்க்கும் பொழுது டைமிங் எவ்வளவு எடுக்கலாம்? அதிகமான மார்க்கு ஒன்று எடுத்திருக்கிறாருன்னா அவருக்கு எவ்வளோ டைமிங் தேவைப்படும்னா, ஒருவர் 85 கொஸ்டின் தமிழில் போகிறாருன்னு வச்சுங்க, 85+, கண்டிப்பாக ஒரு 90 நிமிஷம் ஒதுக்கி இருந்தால் தான் 85+ போட முடியும். மேக்ஸுக்கு ஒருத்தர் 22+ போகிறாருன்னா 45 நிமிஷம் அவர் ஒதுக்கி இருந்தால் தான் 22+ போட முடியும். ஜிஎஸில் 60+ ஒருத்தர் போடுறாருன்னா அவருக்கு 90 நிமிஷம் கண்டிப்பாக தேவைப்பட்டு இருக்கும். மொத்தத்தில் 3.5 மணி நேரம் இருந்திருந்தால் தான் 85+, 22+, 60+ ஒருவரால் எடுத்திருக்க முடியும். இதுதான் நிதர்சனமான உண்மை, இதுதான் உண்மையான நிலைமையும் கூட. 3.5 மணி நேரம் ஒருத்தருக்கு டிஎன்பிஎஸ்சி கொடுத்திருந்தா மட்டும்தான் மாணவர்கள்கிட்ட இருந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவங்களால வாங்கியிருக்க முடியும். இப்போ டைமிங் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் கட் ஆஃப் அனாலிசிஸில் ப்ளே பண்ணுது. அதற்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நியூ சிலபஸ் எஃபெக்ட். பழைய சிலபஸை கொடுத்துருந்தா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, கடினமான கொஸ்டினை கேட்டிருந்தாலும் நிறைய அவுட் சோர்ஸ் படிச்சிருப்பாங்க, அவங்க ஈஸியாக ஓரளவு ஆன்சர் பண்ணியிருக்க கூடும். ஆனால் இந்த தேர்வு முழுக்க தமிழ் நியூ சிலபஸ் பேஸில் தான் எடுக்கப்பட்டது. டிசம்பர் 2024 தான் நியூ சிலபஸ் கொடுத்தாங்க. எக்ஸாம் ஜூலை 2025 அறிவிச்சிட்டாங்க. அப்போ இடையில் 6 முழு மாதம் இருந்தது. இந்த 6 முழு மாதத்தில் தான் நமக்கு படிப்பதற்கான டைம் ஒதுக்கப்பட்டது. அப்போ ஷார்ட் ப்ரிப்பரேஷன் டைம் தான் நமக்கு கொடுத்தாங்க. அந்த ஷார்ட் ப்ரிப்பரேஷன் டைமில் கொடுத்து நியூ சிலபஸும் கொடுத்து நம்ம படிச்சுட்டு போனதில் நம்முடைய பள்ளிப்பாட புத்தகத்தின் அடிப்படையில் கேட்கப்பட்ட கேள்விகள் குறைவு. அவுட் சோர்ஸ் புக்கில் இருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக இருக்குது. இப்போ நியூ சிலபஸ் எஃபெக்டும் கட் ஆஃப் அனாலிசிஸ் எடுக்கிறதுல ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. அதற்கடுத்து பார்க்க போகிறது தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு கட் ஆஃப் அனாலிசிஸ் பாயிண்ட். இந்த ஃபேக்டர் தான் கட் ஆஃப் அனாலிசிஸில் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. இந்த கட் ஆஃபை சூஸ் பண்ணக்கூடிய இடத்துல எத்தனை டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்கன்னா ஒரு 6 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட் தான் இருக்கிறாங்க. இந்த 6 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட் எப்படி அந்த 3 மணி நேரத்தை ஹேண்டில் பண்ணி இருக்க முடியும் என்பதை
நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இப்போ டைப் 1 ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாருன்னு வச்சுங்க. அவர் என்ன நினச்சிருப்பார்னா தமிழில் முடிஞ்ச அளவுக்கு அதிக மார்க் எடுக்கணும்னு நினச்சிருப்பாரு. 90 நிமிஷத்தில் நல்லா படித்து கிட்டத்தட்ட ஒரு 85 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பார். குறைந்தபட்சம் 85 ப்ளஸ் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பார். அவருக்கு கணிதமும் நல்லா வருதுன்னா 45 நிமிஷத்தில் 22 ப்ளஸ் கொஸ்டின் அவர் போட்டுட்ருப்பார். அப்போ மீதி அவருக்கு எவ்வளோ நேரம் இருந்திருக்குன்னா வெறும் 45 நிமிஷம் தான் இருந்திருக்கும். அந்த 45 நிமிஷத்தில் அவரால் 75 ஜிஎஸ் கொஸ்டினை கவர் பண்ணியிருக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. அப்போ அதில் 45 to 50 என்ற அளவில் தான் அவரால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா அவர் கான்சன்ட்ரேட் பண்ணது தமிழ் ப்ளஸ் மேக்ஸ். ஜிஎஸ் மீதம் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் போட்டிருப்பார். இப்போ இவருடைய மார்க் எவ்வளோ வரலாம்னா 155 கொஸ்டின்லேருந்து 160 என்ற ரேஞ்சில் வரலாம். இது டைப் 1. டைப் 2 பாருங்கள், அவருக்கு தமிழ் நல்லா படிச்சிருப்பார், அவருக்கு தமிழ் நல்லா வரும். அப்போ 90 நிமிஷத்தில் 85 ப்ளஸ் போட்டிருப்பார். மேக்ஸ் அவருக்கு கொஞ்சம் கடினமாக இருந்திருக்கும். மேக்ஸ் பல பேருக்கு வராது. அப்போ அவர் 16 ப்ளஸ் தான் எடுத்திருப்பார். ஆனால் அதுக்கே 45 நிமிஷம் எடுத்துகிட்டு இருப்பார். இப்போ மீதி இருக்கிறது 45 நிமிடம் தான். இந்த 45 நிமிடத்தில் அவரால் 45 முதல் 50 கேள்விகள் தான் அதிகபட்சமாக எடுத்திருக்க முடியும். இப்போ இவருடைய மதிப்பெண் எவ்வளோ வரும்னா 150 கொஸ்டினில் இருந்து 155 கொஸ்டினுக்குள்ளே இவருடைய மதிப்பெண் வரும். அடுத்து பாருங்கள், டைப் 3 ஸ்டூடெண்ட். டைப் 3 ஸ்டூடெண்ட் எப்படிப்பட்டவர்னா தமிழ்லையே பல தடுமாற்றங்களால் மார்க்கு கம்மியாக எடுத்திருப்பார். தமிழ்லேயே அவர் 75 ப்ளஸ் தான் எடுத்திருப்பார். 90 நிமிஷம் பயன்படுத்தியிருப்பார். ஆனால் 75 ப்ளஸ் தான் எடுத்திருப்பார். மேக்ஸ் அவருக்கு வரவே வராது. அதனால் ஒரு 15 ப்ளஸ் கொஸ்டின் எடுத்திருப்பார் 45 நிமிஷத்தில். இப்போ மீதி 45 நிமிஷத்தில் என்ன பண்ண முடியும்? 45லிருந்து 50 ஜிஎஸ் கொஸ்டின் தான் போட்டிருக்க முடியும். இப்போ இவருடைய மார்க் எதில் அமையும்னா 140 கொஸ்டின்லேருந்து 150 அமையும். இது டைப் 3. இப்போ டைப் 4 பாருங்கள், தமிழில் நல்லா படிச்சிருப்பார், பல தடுமாற்றங்களால் 75 ப்ளஸ் போட்டுருவார். ஆனால் இவருக்கு மேக்ஸ் நல்லா வரும். மேக்ஸ் நல்லா வர்றதால 45 நிமிஷத்தில் 22 ப்ளஸ் போட்டிருப்பாரு. மீதம் இருக்கக்கூடிய 40 நிமிஷத்தில் ஜிஎஸ்ல 45லேருந்து 50 கொஸ்டின் தான் போட்டிருப்பார். அப்போ இவருடைய மதிப்பெண் எவ்வளோ வந்திருக்குன்னா 145லிருந்து 150 கொஸ்டினாக வந்திருக்கும். இப்போ டைப் 5 பாருங்கள், டைப் 5ம் டைப் 6ம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள். இவங்க தான் கட் ஆஃபையே ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. டைப் 5 ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருப்பார்னா தெளிவாக பிளான் பண்ணியிருப்பார். அதாவது வெறும் 75 நிமிஷத்தில் எவ்வளவு தமிழ் கொஸ்டினை கரெக்டாக போட முடியுமோ அதை மட்டும் பயன்படுத்தி மினிமம் 75 ப்ளஸ் அவர் போட்டிருப்பார். கணிதம் நன்றாக ட்ரை பண்ணி 45 நிமிஷத்தில் 22 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருப்பார். ஜிஎஸ்ல அப்போ அவருக்கு 60 நிமிஷம் அவருக்கு இருந்திருக்கும். அந்த 60 நிமிஷத்தில் 55லேருந்து 60 கொஸ்டின் ஸ்கோர் பண்ணியிருப்பார். இப்போ இவருடைய கொஸ்டின் எவ்வளவு இருக்கும்னா 155லிருந்து 160 கொஸ்டின் இவர் ஸ்கோர் பண்ணியிருப்பார். இவர் கட் ஆஃபை ஃபிக்ஸ் பண்ணுறதில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவார். அடுத்தது கடைசியாக டைப் 6. இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். இவர் எக்ஸ்ட்ரானரியாக அவருடைய டைமை பயன்படுத்தி, அவருடைய அறிவை பயன்படுத்தி, நிறைய ட்ரிக்ஸை பயன்படுத்தி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணியிருப்பார். 75 நிமிஷம் தான் தமிழுக்கு எடுத்திருப்பார். 80 ப்ளஸ் கொஸ்டின் போட்டிருப்பார். 45 நிமிஷம் தான் எடுத்திருப்பார். 22 மேக்ஸ் போட்டிருப்பார். 60 நிமிஷம் பயன்படுத்தியிருப்பார். 60 ப்ளஸ் ஜிஎஸ்ஸை போட்டிருப்பார். இப்போ ஆக மொத்தத்தில் 160லேருந்து 165க்கு மேலே தான் இவருடைய கொஸ்டினே இருக்கும். இவங்க தான் கட் ஆஃபை ஃபிக்ஸ் பண்ணுறதுலையும் மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க. டாப்பராகவும் இருக்க போகிறாங்க. இந்த டைப் 6 ஸ்டூடெண்ட் ரொம்ப அதிகமாலாம் இருக்க மாட்டாங்க. மிக குறைந்த எண்ணிக்கையில் தான் இந்த டைப் 6 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. இந்த 6 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட் தான் இந்த கட் ஆஃப் அனாலிசிஸில் மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணி இருப்பாங்க. கடைசியாக இருக்கக்கூடிய கட் ஆஃப் அனாலிசிஸ் ஃபேக்டர் என்னன்னா, ப்ரீவியஸ் இயரில் எவ்வளோ கட் ஆஃப் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, வேலை வாங்கிட்டு போனவங்களை விடுத்து மீதம் இருக்கக்கூடியவர்களை எவ்வளோ பேர் காம்படிஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா அவர்கள் எல்லாருமே ஹெவி காம்படிஷன் இப்போ இருக்கிற குரூப் 4க்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ காம்படிட்டருடைய ரேங்கை நம்ம அனலைஸ் பண்ண வேண்டி இருந்தது. போன வருஷம் 169 பெற்று வேலைக்கு செல்லாதவங்க யார், 168 பெற்று வேலைக்கு செல்லாதவங்க யார், அவங்களுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது. இப்போ 2700 ரேங்கில் 168 169 இருக்குன்னா அவர்களுக்கு சில பேர் கிடைச்சிருக்கும், சில பேருக்கு கிடைச்சிருக்காது. அப்போ அவர்களுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோ, அவங்க எல்லாமே இந்த குரூப் 4ல் ரொம்ப டஃப்பான காம்படிஷன் கொடுப்பாங்க. அப்போ காம்படிட்டருடைய ரேங்க்கு போன முறை எவ்வளோ இருந்ததுன்னு பார்க்குறோம். காம்படிட்டருடைய ஸ்ட்ரென்த்து போன வருஷம் எவ்வளோ இருந்ததுன்னு பார்க்குறோம். அதற்கு பிறகு மார்க் போல
தற்போது இருக்கக்கூடிய டென்டேட்டிவ் ஆன்சருக்கு அடிப்படையில் நம்ம போல் பார்க்குறோம். மாணவர்களுடைய வாக்குகளை பார்த்து கட் ஆஃபை நம்ம இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம். அட்வான்ஸ் மோடில் கிராஃப் மெத்தடில் கட் ஆஃப் மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வை பயன்படுத்தி தான் கட் ஆஃப் மார்க்கை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த கர்வை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, டைப் 6 ஸ்டூடெண்ட். அந்த டைப் 6 ஸ்டூடெண்ட் வந்து மிக குறைவான எண்ணிக்கையில் தான் இருப்பாங்க. இதுதான் அந்த டைப் 6 ஸ்டூடெண்ட்டுடைய எண்ணிக்கை. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் ஆகுமானா கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகாது. இவங்க மிக குறைந்த எண்ணிக்கையில் இருப்பாங்க. 163க்கு மேலே இவங்க மதிப்பெண்ணை எடுத்திருப்பாங்க. அதிகபட்சம் ஒரு 300-400க்குள்ளே இந்த 163 மார்க்குள்ளே அடங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. போல் அடிப்படையில் பார்த்தா அவ்வளவுதான் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா டைப் 5 ஓரளவுக்கு டைமை மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கலனாலும் அவங்களால் முடிந்த அளவு மாடரேட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. அவங்க தான் இந்த ரேஞ்சுக்குள்ளே வருவாங்க. அவங்க 163 to 159 ரேஞ்சுக்குள்ளே அவங்க ஃபிக்ஸ் ஆவாங்க. இப்போ இந்த இடத்துலையும் கட் ஆஃப் ஃபிக்ஸ் ஆகுமானா ஃபிக்ஸ் ஆகாது. இப்போ அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல ஒரே மாதிரியான கர்வு நிறைய இருக்கும். ஒரே மாதிரியே ரொம்ப நீளத்துக்கு இருக்கும்னா இப்போ ஒரே மாதிரியான மார்க் ரேஞ்சில் ரொம்ப பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். அதுதான் 145 to 150, 150 to 155 இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க தான். இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கிறவங்க இந்த ரேஞ்சு தான். இப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக கட் ஆஃப் ஃபிக்ஸு ஆகவே ஆகாது. ஏன்னா இவர்கள் எல்லாருமே கட் ஆஃப் ரேஞ்சுக்கு கிட்ட இருப்பாங்க, ஆனால் கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்க மாட்டாங்க. இப்போ இவங்களும் கட் ஆஃபை ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு வேலை கிடைச்சிரும், ஆனால் இவங்களும் கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. அதற்கு கீழே இருக்கிற இந்த ரேஞ்சு ரொம்ப கம்மியான மார்க். 145க்கு கீழே, 140க்கு கீழே, 135க்கு கீழே இருக்கிறவங்க தான் இவங்க. இந்த கடைசியாக இருக்கிற இந்த கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டியை கிளியர் பண்ணாதவங்களாக இருப்பாங்க. இப்போ இந்த அனைத்து பகுதியுமே கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணாது. ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த 2 கர்வுமே வேலை அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும். அப்போ அவங்களும் கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ண போகிறதில்லை. இப்போ இடையில் இருக்கக்கூடிய இந்த கர்வ் அதிகப்படியான மாணவர்கள் எடுத்திருக்கிற மதிப்பெண்ணுக்கு கொஞ்சம் அதிகமாக மார்க் எடுத்தவங்க, டாப்பர்ஸை விட கொஞ்சம் கம்மியாக மார்க் எடுத்தவங்க, இந்த இடத்துல தான் கட் ஆஃப் மார்க்கு ஃபிக்ஸ் ஆக போகும். இதுதான் கட் ஆஃப் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கட் ஆஃப் ஜோனில் தான் நம்ம பிசிக்கு எவ்வளவு, எம்பிசிக்கு எவ்வளவு என்பதை அனலைஸ் பண்ணியிருக்கணும். இப்போ முதல்ல ஓசிக்கு எவ்வளோன்றதை நம்ம பார்க்குறோம். ஓசி கேண்டிடேட், ஜென்ரல் கேண்டிடேட்னா யார் வேணாலும் போட்டி போடலாம். நீங்கள் 160 கொஸ்டினுக்கு மேலே போட்டிருந்தாலே நீங்கள் ஓசி கேட்டகரியில், ஜென்ரல் கேட்டகரியில் போஸ்டிங் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மார்க்கு முழுக்க முழுக்க டென்டேட்டிவ் ஆன்சரை பேஸ் பண்ணது. நல்லா பார்த்துங்க, டென்டேட்டிவ் ஆன்சரை பேஸ் பண்ணது. பிசி கம்யூனிட்டிக்கு நீங்கள் 1 மார்க் கம்மியாக, ஓசியை விட 1 மார்க் கம்மியாக 189 கொஸ்டின் போட்டிருந்தா உங்களுக்கு 100% பணி கிடைக்க வாய்ப்புள்ளது. பிசிஎம் வந்து போட்டி போடுவர்களே மிக குறைவாக இருப்பாங்க. இப்போ அவர்களுக்கு கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னன்னா போட்டி போடுபவர்களே குறைவு. இன்னும் அதில் உமன்ஸ்லாம் இருந்தாங்களா அவங்களுக்கு பெஸ்ட்டு, அவங்களுக்கு ரொம்ப மார்க் வந்து கம்மியாகும். அடுத்தது எம்பிசியில் 500 ஜூனியர் ரெசிடென்ட் போஸ்ட் இருக்குது. அப்படின்னா 158 கேள்வி நீங்கள் போட்டிருந்தா உறுதியாக உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சி கம்யூனிட்டியில் 375 ஜூனியர் ரெசிடென்ட் போஸ்ட் இருக்குது. 156 நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா, 156 கொஸ்டினுக்கு மேலே போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் எஸ்டி கம்யூனிட்டி போட்டி போடுபவர்களே ரொம்ப 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 கம்மியாக இருப்பாங்க. அப்படின்னா உங்களுக்கு 150 அல்லது 149 எடுத்தாலே வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே தான் எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கும் 148 அல்லது 147 எடுத்தாலே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மதிப்பெண்கள் இருந்து ஒரு 3 to 4 மதிப்பெண்களை நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் டைப்பிஸ்ட் சீனியர் முடிச்சிருந்தீங்கன்னா அந்த மதிப்பெண்ணுக்கு டைப்பிஸ்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மதிப்பெண்லேருந்து 3 to 4 கழிச்சிங்கன்னா 156, 155ன்னு வரும். இப்போ அந்த மதிப்பெண் எடுத்திருந்தா உங்களுக்கு டைப்பிஸ்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒவ்வொரு ஜூனியர் ரெசிடென்ட் கட் ஆஃபில் இருந்தோம் 3 to 4 கழிச்சிட்டிங்கன்னா அதுதான் டைப்பிஸ்ட் கட் ஆஃபாக உங்களுக்கு அமையும். இந்த கட் ஆஃப் அனாலிசிஸ் முழுக்க டென்டேட்டிவ்க்கு பேஸ் பண்ணது. ஆனால் கிரேஸ் மார்க்கு நம்ம எவ்வளோ வரும்னு எதிர்பார்க்குறோன்னா
4 to 5 கேள்விகள் கிரேஸ் மார்க் வரும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். மினிமம் 4 கொஸ்டின் வரும்னு எதிர்பார்க்கிறோம். நம்மளே பல சோர்ஸ் கொடுத்து நம்முடைய மாணவர்களுக்கு சேலஞ்ச் பண்ண சொல்லியிருக்கிறோம். அதனால கண்டிப்பாக நம்முடைய கணிப்பின்படி 4 கொஸ்டினாவது கிரேஸ் மார்க் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. மேக்ஸ், ஜிஎஸ், தமிழ் ஆக மொத்தம் நான் மினிமம் எவ்வளோ சொல்லிக்கிறேன்னா 4 கொஸ்டின் கிரேஸ் மார்க் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னா இந்த கட் ஆஃபை ஃபிக்ஸ் பண்ணவங்கள மார்க்கு கண்டிப்பாக கூடிடும். ஓசியிலனா 164 ரேஞ்சுக்கு போகும், பிசினா 163 ரேஞ்சுக்கு போகும், பிசிஎம்னா 152 ரேஞ்சுக்கு மேலே போகும். காரணம் என்னென்னா கிரேஸ் மார்க் என்பது அனைவருக்கும் பொருத்தம். அப்போ நம்ம கொடுத்துருக்கிறது டென்டேட்டிவ் பேஸ் பண்ணி தான். பட் ஆஃப்டர் கிரேஸ் மார்க் உங்களுக்கு கட் ஆஃப் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த கட் ஆஃப் மார்க் முழுக்க டென்டேட்டிவ் பேஸில் கொடுத்துருக்கிறேன். கிரேஸ் மார்க் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதுக்கேற்றார் போல் இந்த கட் ஆஃப் உயரும். இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட் ஆஃப். ஒரு 2-3 நாட்கள் இதற்காக நம்ம செலவிட்டு ஒரு அனாலிசிஸ் செய்து நேரடியாக மாணவர்களோட உரையாடி அவர்களிடம் கேட்டு எடுக்கப்பட்டது தான் இந்த கட் ஆஃப் அனாலிசிஸ். அதனால் இந்த மார்க்கை நீங்கள் எடுத்திருந்தா, டென்டேட்டிவ்க்கு பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்திருந்தா நிச்சயமாக உங்களுக்கு 100% பணி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் 3 மாதத்தில் நமக்கு ரிசல்ட் விட போகிறாங்க. நல்ல முடிவு உங்களுக்கு வரும். நான் கொடுத்துருக்கிற கட் ஆஃப் மார்க்கை விட குறைவதற்கு கண்டிப்பாக வாய்ப்பில்லை. எந்த மதிப்பெண் எடுத்திருந்தாலே உங்களுக்கு 100% வேலை கிடைப்பதற்கு உறுதியாகிடும். நான் உங்களுக்கு ஒரு 6 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்டை சொன்னேன். இதில் நீங்கள் எந்த டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ன்றதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதுவும் வருங்காலத்தில் கட் ஆஃப் அனலைஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டென்டேட்டிவ் ஆன்சர் கீ பேஸில் உங்களுடைய நம்பர் ஆஃப் கொஸ்டினையும் கமெண்டில் கொடுத்துட்டு போங்க. தொடர்ச்சியாக ஷிவம்ஸ் அகாடமியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த ஒரு மிக முக்கியமான வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.